ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். நாளைக்கு அப்டேட் குடுக்க போறேன். இன்னைக்கு மாரி மார்க்கெட் என்னைக்குமே கிடையாது. இன்டிசிஸ் கேண்டில். இன்டிசிஸ் கேண்டில்னா, நீங்க ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, மேல பக்கம் குளோசிங் வைக்கல, டவுன் சைடு குளோசிங் வைக்கல. மார்க்கெட் ஒரு கேப் அப் உருவாயிட்டு, ஒரு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கான். அதுவும் அப் சைட்ல பண்ணியிருக்கான். ஓகே. மார்க்கெட் எந்த பக்கமும் பிரீமியம் ஏறி இருக்காது. எந்த பக்கம் பிரீமியம் ஏறுற மாரி காட்டியிருக்கு. ஆனா, எத்தன பேர் என்ட்ரி ஆயி, எத்தன பேர் லாஸஸ் ஆனீங்க? அப்படின்றத எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்க. இன்னைக்கு மாரி மோசமான மார்க்கெட் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஆனா, இந்த அளவுக்கு மோசமான மார்க்கெட் கிடையவே கிடையாது. என்ன ஒரு பிரீமியம் இன்கிரீஸ் ஆனா, அந்த பிரீமியம் விட லோல அந்த பிரீமியம் டீகே பண்ணி வைக்கிறான். ஓகே. இப்ப நம்ம பார்த்துருவோம். நெறைய பேசுனா நெறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்காது. மார்னிங் டெய்லி கிரீன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 9:20 ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். ட்ரேட் சேனலுக்குள்ள நீங்க பிரீமியம் போயிட்டு, நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கலாம். மார்னிங்ல நெறைய பேர் என்னுடைய மெம்பர்ஷிப்ல பொறுத்தவரையும், ஓகே. லர்னிங் பர்ப்பஸ்க்காக இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. தெளிவா இருக்கு சார். நீங்க சொல்றத என்னால கத்துக்க முடியும். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் பண்ணுங்க. டைம் உங்களுக்காக காத்துட்டு இருக்காது. டைமுக்காக நீங்க தான் காத்துட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு காலம் வரும்ன்ற காத்துட்டு இருக்கோம் சோம்பேறி. ஓகே. காலத்தை உருவாக்குவனே திறமைசாலி. அது நீங்க யாருன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே காய்ஸ். இப்ப பார்த்துருவோம். இப்போ சென்செக்ஸ் உடைய சார்ட் இது. இன்னைக்கு எக்ஸ்பைரி சென்சஸ். இன்னைக்கு மாரி ஒரு மோசமான சென்சஸ் எக்ஸ்பைரிய வாழ்க்கையில நீங்க பார்த்தே இருக்க முடியாது. சார், சென்செக்ஸ் எப்படியும் ஒரு 300, 400, 500 பாயிண்டாவது மூவ் பண்ணும் இல்லையா? சென்சஸ் இன்னைக்கு பாருங்க, லோ டூ ஹை. ஒரு 230 பாயிண்ட்டுக்குள்ளேயே அப் அண்ட் டவுனுக்குள்ள இருக்கான். 230 பாயிண்ட் அவ்வளதான். அப் அண்ட் டவுன். கீழயும் போகல, மேலயும் போகல. சதாச்சு வச்சுட்டான் மார்க்கெட்ட. ஓகே. ஒரு ஹியூஜ் கேப் அப் உருவான மார்க்கெட் 3 கேண்டில் ரெட் கலர் கேண்டில். அதுக்கப்புறம் நேத்தே நான் பிரெடிக்ஷன் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கேண்டிலா தான் குளோசிங் வைப்பான். நீங்க பார்க்காதவங்க பிரெடிக்ஷன் டெய்லியும் போடுறேன். நீங்க போய் பார்க்கலாம். ஓகே. இது மார்னிங் டெய்லி கிரீன் சேனல். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இது உங்கள் ராஜ். ஓகே. இன்னைக்கான மார்க்கெட் இப்படி இருக்கு அப்படின்னா, நாளைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது, நாளைக்கும் மார்க்கெட் பொறுத்தவரையும் ஒரு இன்டிசிஸ் கேண்டல் தான் உருவாகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மார்க்கெட்ல இது ஒரு சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் இந்த ரேஞ்ச உடைக்காத வரையும். இது ஒன் டே டைம் ஃப்ரேம் உள்ள ரேஞ்ச். அது இல்லாம மூவிங் ஆவரேஜ் என்னுடைய இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி எத்தனை பேர் யூஸ் பண்றீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 920 இஎம்ஐ மூவிங் ஆகி கிராஸ் ஓவர் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் புல்லிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப கிராஸ் டவுன் பண்ணிட்டான். இந்த இடத்துல இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் கிராஸ் டவுன் பண்ணியிருக்கான். பேரிஷ் கேண்டில் ரீடெஸ்ட் ஆயிருக்கு. அகைன் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது எப்படி ரெட் கலர் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா, இந்த லெவல்ஸ்க்கு கீழ ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும். ஓகே. அப்பதான் பேரிஷ் ட்ரெண்ட் இந்த ட்ரெண்ட்ல நீங்க கீழ கிராஸ் டவுன் ஆகும்போது, மார்க்கெட் கன்டினியூவேஷன் ஆஃப் பேரிஷ் ட்ரெண்டா கன்சல்ட் ஆகும். இல்லன்னா, இதுக்குள்ள ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே. அப்டேட்டிங் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மார்க்கெட் ஏன் கேப் அப் உருவாச்சு? கேப் அப் உருவானோனே ஏன் அது வந்து கிரீன் கலர் கேண்டிலா மட்டும் தான் குளோசிங் வைக்கும்னு நான் நேத்து ஏன் நைட்டு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் வீடியோ பார்க்கறதில்ல. அப்டேட்டிங் வீடியோஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தான் போறாங்க. லெவல்ஸ் குடுத்தாலும் இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. நல்ல நாலேட்ஜ் குடுத்தாலும் இக்னோர் பண்ணிட்டு போறாங்க. பரவால்ல. கேட்கிறவங்க 4 பேர் கேட்டாலும், அவங்களுக்கான சரியான நாலேட்ஜ் நம்ம குடுக்கணும். அவங்க ஸ்ட்ராட்டஜி நோக்கி அலையறாங்க. எதுனா ஒரு அல்டிமேட்டான ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை எப்படி சொல்றதுன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி குடுத்துட்டாங்கன்னா, நான் அத வச்சு நம்ம வின் பண்ணுவோம். சார் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி குடுத்தாலும் சரி, அத நீங்க அப்ளை பண்ண முடியுமா? அப்படின்றது உங்க மனசாட்சி தொட்டு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கை உதிரும். ஓகே. நான் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிய நீ என் பக்கத்துல உட்காந்து நீங்க எடுங்கடா அப்படின்னு சொன்னா கூட, எடுத்தா கையெல்லாம் உதிரும். 1 லாட் 2 லாட்டுக்கு மேல ட்ரேடே பண்ண முடியாது. என்ன மாரி 50K வ இல்ல 1,00,000 ஒரு குவான்டிட்டிஸ் எல்லாம் யாராலயும் என்ட்ரி பண்ண முடியாது சார் ஸ்கேல்பிங்ல. ஓகே. அந்த மாரி மெத்தட் வரணும் அப்டின்னாக்கா, பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ் பண்றது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடியும் எக்ஸ்பெரிமென்ட் முக்கியம். பிராக்டிஸ் விடாமுயற்சி பண்ண தான் வாழ்க்கையில வெற்றி அடையும். ஓகே. எப்பவுமே மார்க்கெட்ல ஷார்ட்கட் வே என்னைக்குமே நிலைக்காது. மார்க்கெட்ல எப்ப நீங்க கத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் மார்க்கெட் உங்கள கத்துக் குடுக்க ஆரம்பிக்குது. நீங்க அத குருவா ஏத்துக்கணும். நெறைய பேருக்கு குருவ மதிக்கவே தெரியல. ஓகேங்களா? ஒரு கத்துக் குடுக்குறதுல ஓகே YouTubeல வந்து கத்திட்டு போறான் அவ்வளதான் அப்டின்னு நெனைக்கிறாங்க. ஆனா YouTubeல இருக்கக்கூடிய விஷயத்த விட ஆத்மார்த்தமா இந்த விஷயத்த நான் செஞ்சுட்டு போயிடலாமே! நான் ட்ரேட் பண்ணி சம்பாரிச்சு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நெறைய பேர் ஒருத்தர் 2 பேர் காது குடுத்து கேட்கறாங்க. அவங்களாவது வாழ்க்கை முன்னேறட்டும்னு விஷயத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். லைக், சப்ஸ்கிரைப் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சார். தேங்க் யூ சோ மச்.